சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு வந்துச்சுங்க. அதுலதான் முதலமைச்சருக்கான மக்களுக்கான விருப்பமான வேட்பாளர்கள்னு சொல்லப்பட்டதுல 2ஆம் இடத்தில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்ததை வடநாட்டில் இருந்து வரக்கூடிய நம்ப தகுந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. இது தற்போதைய நிலவரம் தான். இன்னும் பரப்புரை பயணத்தை தலைவர் தொடங்கல. அது தொடங்கின பிறகு இந்த பினாமினல் சினாரியோ இன்னும் மாறும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு செகண்ட் பிளேஸ்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் 45-46% கிடையாது. அதற்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் ஆல்மோஸ்ட் 9 to 10% தான் டிஃபரன்ஸ். அது இன்னும் அந்த இடைவெளியை இட்டு நிரப்பி இந்த கம்ப்ளீட் சினாரியோவே வேற மாதிரி மாறப்போகுது என்பதுதான் காலத்தில் சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய பாடம். ஆனா அதற்குள்ள ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட வேண்டிய திமுக என்ன பண்றாங்க? இது உண்மையான கருத்து கணிப்பு இல்ல, இது கருத்து திணிப்பு. இது எப்படி முதல் நாள் இனிமே டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு அவர் சொன்னாரு. அடுத்த நாளே டிஎம்கேக்கு செகண்ட் பிளேஸ்ல டிவிகே எப்படி வந்தது? ஏடிஎம்கே இவ்வளவு பெரிய கட்சி. யாரு சொல்றது? டிஎம்கே. அவங்க என்னனாலும் அவங்க எத்தனை வருஷமா இருக்கிறாங்க, யாரு கிளைம் பண்றது? டிஎம்கே. ஏடிஎம்கே தானே செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறோம். அப்படி திடீர்னு ஏடிஎம்கே மீது பாச மழையை கொட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க திமுக நண்பர்கள். முதல் விஷயம், சி ஓட்டர்ஸ் என்பது இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்து வரக்கூடிய கருத்து கணிப்பு கிடையாது. 2021ஆம் ஆண்டு சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு அறிவாலயத்தினுடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ்லாம் எடுத்து எல்லா பக்கமும் பரப்புறாங்க. ஏன்னா அப்ப திமுகவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபேவரபிளா தான் கருத்து கணிப்புலாம் வந்தது. கிழக்குல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இதயா என்பவர் ஒரு பேட்டியில பேசும்போது சொல்றாரு, அவருடைய நண்பர்களுக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல கூட ஆல்மோஸ்ட் 19% மக்கள் தாவேகா பக்கம் தான் ஓட்டு